ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்வயம் என்பிடெல் ஜூலை டிசம்பர் 2026 செஷனுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த என்ரோல்மெண்ட்லாம் எப்போ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்வயம் என்பிடெல் எக்ஸாம்னா ஒரு ஜென்ரல் அவுட்லைன் சொல்லிடுறேன். இந்த ஸ்வயம் என்பிடெல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடாகவும், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய கோர்சஸ் இருக்குது. அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ், நிறைய ஃபீல்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே நிறைய பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் இதை பாஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்பிடெல் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட். இதில் உங்களுக்கு ரெஸ்யூம்லேயே போடலாம். அப்படி ஒரு வேலிட் அண்ட் பவர்ஃபுல்லான சர்டிஃபிகேட். இது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எழுதலாம். ஏன்னா உங்கள் ரெஸ்யூமை பில்ட் பண்ண உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும். அது இந்த மாதிரி என்பிடெல் மூலியமா வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சர்டிஃபிகேட். இதை ரைட் பண்ணுங்க. அண்டு இந்த எக்ஸாமை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ்னு இருக்குது, 8 வீக்ஸ்னு இருக்குது, 12 வீக்ஸ்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் 4 வீக்ஸ்? 4 வீக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வாரம் தான் அந்த கோர்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் டேட் சொல்லுவாங்க. அது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். அப்போ 4 வீக், 8 வீக், 12 வீக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் இருக்கும். உங்கள் காலேஜில் படிக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு 3 கிரெடிட், இந்த சப்ஜெக்ட்டுக்கு 2 கிரெடிட்னு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு 4 வீக் கோர்சஸ்னால் இதுக்கு 2 கிரெடிட், 8 வீக் கோர்சஸ்னால் இதுக்கு 3 கிரெடிட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டை பேஸ் பண்ணி இந்த கோர்சஸ்லாம் பிரிக்கிறாங்க. அது உங்களுக்கு ரைட் பண்ண உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் எந்த வீக் கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணி எழுதலாம். இது எப்படி ஜென்ரலாக ப்ரொசீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயம்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து பார்த்துக்கலாம். கோர்சஸ் பார்த்துட்டு நீங்கள் அசைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட் வரப்போ அந்த அசைன்மெண்ட்லேருந்து 25% மார்க் வந்து எடுத்துப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். இப்படியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் டேட் கொடுத்து உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் ஒரு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. நீங்கள் அந்த சென்டரில் போயிட்டு சிபிடி டைப்பில் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பில் தான் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வரணும். ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிடலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பைப்லைன். இந்த என்பிடெல் ஸ்வயம் எக்ஸாமோட ஜென்ரல் பைப்லைன் இப்படி தான் இருக்கும். அண்டு உங்களுக்கு நான் இதை கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு எந்தெந்த டேட்லாம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 4 வீக்கு, 8 வீக்கு, 12 வீக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4 வீக், 8 வீக்ஸ்னு செட் 2 அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ என்ரோல்மெண்ட் என்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணலனா கூட பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. என்ரோல்மெண்ட்டுக்கு ஒரு சில டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்டுக்கு 27 மே 27ல் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு டேட் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிடணும். நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குன்னா ஆகஸ்ட் 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1000 பே பண்ணி எக்ஸாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 500 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் எக்ஸாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27ஓட முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் எந்த கோர்சஸ்லாம் ரைட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர் எழுதணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 வரைக்கும் டைம் தராங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 வீக் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27ஓட முடியுது. அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 தான் லாஸ்ட் டேட்டு. அண்டு நீங்கள் எதனா சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் எதனா சிட்டி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வேறு சென்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 14 தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக்குக்கான டேட்டு. அண்ட் உங்களுக்கு எப்போ வந்து கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜூலை 20லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து நடக்கும். ஜூலை 20லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு லெக்சர் வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அசைன்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடணும். அசைன்மெண்ட்டுக்கு டெட்லைன் இருக்குது. அதை செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வீக் கோர்சஸ். 8 வீக் கோர்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27 தான் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு.
நீங்க எக்ஸாம் ரைட் பண்றீங்க, ரைட் பண்ணலாம். அது 2வது விஷயம். ஆனா கோர்ஸ வந்து என்ரோல்மென்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம ஆகஸ்ட் 14 வரைக்கும் குடுக்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14 தான் லாஸ்ட் டேட்டு. அது நீங்க பண்ணுங்க, பண்ணாம போங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 20 நாள் தராங்க. அத நம்ம யோசிச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா கோர்ஸே நீங்க என்ரோல்மென்ட் பண்ணலன்னா, உங்களால எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால கோர்ஸஸ் உங்களுக்கு 10 கோர்ஸஸ் வேணும்னா கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ரோல்மென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 கோர்ஸஸ் தான் ரைட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். அது வந்து நீங்க 2ஓ இல்ல 1ஓ நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஆனா கோர்ஸ் எத்தன வேணா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 20லேருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் இந்த கோர்ஸஸ் வந்து நடக்கும். அண்ட் 12 வீக் கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, மே 27 ஜூலை 27 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 14. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி 4 வீக் செட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து லாஸ்ட் டேட்னா, இது ஆகஸ்ட் 17. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17 வரைக்கும் என்ரோல்மென்ட் வச்சிருப்பாங்க. அது நீங்க எந்த கோர்ஸஸ்ன்னு நீங்க பார்த்தாலே தெரியும். அது சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 8 வீக் கோர்ஸஸ்க்கும் ஆகஸ்ட் 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ரோல்மென்ட் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் எப்ப இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4 வீக் கோர்ஸஸ் வந்தா செப்டம்பர் 19, 20 இந்த டேட்ல வந்து எக்ஸாம் நடக்கும். 8 வீக் கோர்ஸஸா இருந்தாலும் செப்டம்பர் 19, 20ல நடக்கும். 12 வீக் கோர்ஸஸா இருந்தா 16, 17, 18, 23, 24 இந்த குடுத்திருக்க டேட் அக்டோபர்ல இந்த குடுத்திருக்க டேட்ல உங்களுக்கு எதனா ஒரு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் போடுவாங்க. அது ஃபார்னூன் செஷனாவும் இருக்கலாம், இல்ல ஆஃப்டர்நூன் செஷனாவும் இருக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வீக் கோர்ஸஸ், 8 வீக் கோர்ஸஸ், 12 வீக் கோர்ஸஸ் இது நீங்க ரைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஜூலை 27க்குள்ள நீங்க கோர்ஸஸ என்ரோல்மென்ட் பண்ணியிருக்கணும். ஆகஸ்ட் 14 நீங்க ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 20லேருந்து கோர்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க படிக்க ஆரம்பிச்சு எக்ஸாம் அசைன்மென்ட்லாம் நீங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். இதான் ஜெனரலான அவுட்லைன். அதனால இத தெளிவா ஃபாலோ பண்ணி மறக்காம இத பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கப்புறம் NPTEL பத்தி ஒவ்வொரு வீடியோவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ.